வணக்கம் நண்பர்களே. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பிப்ரவரி 1 2026ல தினமணி, தி ஹிந்து அண்ட் பிஐபில நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அதில் நம்ம யூனிட் 1 to யூனிட் 6 சொல்லி அந்த ஆர்டரில் நம்ம பிரிச்சிருக்கோம். மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த நியூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 1ல நமக்கான கண்டென்ட் வந்து இருக்கு இந்த ரேட்டில். ஸோ அதில் வந்து புனே கிராமப்புற இளம் பருவத்திற்கான தலையீட்டு ஆய்வுன்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து வைட்டமின் B12 பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஓமந்துரா ராமசாமி வந்து நம்ம யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. பர்சனாலிட்டிஸ் பேஸ் பண்ணி அவரை பற்றி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் அன்னைக்கு நியூஸில் வந்து வந்திருக்கு. அண்ட் யூனிட் 5ல வந்து எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபுட்வேர் கம்பெனி பற்றின இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இந்தியாஸ் பேட்டரி ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் நம்ம யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கு. அண்ட் யூனிட் 6ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்குல்ல, ஸோ அது அகழ்வாராய்ச்சி இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் கண்டென்ட் வந்திருக்கு. கீழடி அண்ட் புரணை மியூசியம் அண்ட் கங்கை கொண்ட சோழபுரம் மியூசியம் அண்ட் நாவை மியூசியம் அண்ட் கிராண்ட் சோலா மியூசியம் அண்ட் நொய்யல் மியூசியம் அண்ட் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே வந்து நமக்கு அன்னைக்கு பிப்ரவரி 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் மிஸ்லேனியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு பற்றி வந்திருக்கு. ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறது. வந்து இதான் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க யூனிடைஸ் போட்டு அப்படின்னா வந்து நீங்க எழுத போற குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க இதே கரண்ட் அஃபேர்ஸ் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா ட்ரையல் அப்படின்னா புனே கிராமப்புற இளம் பருவத்துக்கான தலையீட்டு ஆய்வு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ புனே ரூரல் இன்டர்வென்ஷன் இன் யங் அடல்சன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஆய்வு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 அப்படின்றத வந்து சப்ளிமெண்டேஷன் வந்து கொடுத்து பிரெக்னன்ட் மதர் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட அந்த நியூரல் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்றது அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அந்த குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு டேப்லெட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து எறும்பு சத்து மாத்திரை அப்படின்னு சொல்லலாம். அதோட சேர்ந்து இந்த வைட்டமின் B12 கொடுக்கலாம் அப்படின்றத அந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த B12 அப்படின்ற டிஃபிஷியன்சி வந்து ஆல்ரெடி இந்தியாவில் வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு வந்து இருக்கு. ஸோ அதை வந்து போக்குறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படி பார்க்குறோம். அப்ப children born to mothers who received only vitamin B12 அப்படின்னு பார்க்கும்போது பெட்டர் நியூரோ டெவலப்மெண்ட் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப எந்த வளர்ச்சி வந்து இது வந்து தூண்டும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ அவனோட நரம்பியல் வளர்ச்சி வந்து தூண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அப்போ ஆல்ரெடி வந்து அயன் ஃபோலிக் ஆசிட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான ப்ரோக்ராம் வந்து இருக்கு. ஈவன் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளம் பருவத்தினர் அப்படி சொல்லி பார்க்கும்போது டீனேஜில் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஸ்கூல்ல வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதோட சேர்ந்து இது வந்து கொடுக்கலாம் அப்படின்றதா வந்து இருக்கு. அப்போ இரும்பு சத்து கொடுக்கக்கூடிய அந்த ஃபோலிக் அமிலம் திட்டங்கள் அப்படின்னு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அப்படின்றதோட சேர்த்து இந்த வைட்டமின் B12 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வைட்டமின் B12 அப்படின்றது நம்ம சைனோ கோபாலாமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து. ஸோ இது வந்து என்னன்னா மிக தீவிரமான ரத்த சோகை அப்படின்றது வந்து டிஃபிஷியன்சினால ஏற்படக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதனால வந்து அவங்களோட நரம்பியல் வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். இது நம்ம சயின்ஸ்லேயே வந்து படிப்போம். வைட்டமின் B12 அப்படின்றது முக்கியமானது. ஸோ அது நமக்கு இங்கே கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துலையும் கேட்கலாம், இங்கேயும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து யூனிட் 3ல வந்து ஓமந்துரா ராமசாமி பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 நியூஸ்ல வந்து வந்திருக்கு. ஸோ ஓமந்துரார் who was the chief minister of Madras presidency when India gained independence அப்படி பார்க்குறோம். ஸோ 1947ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கும் போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தது யாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டா ஓமந்துரா ராமசாமி அப்படின்னு பார்க்குறோம். He played a supportive role in the integration of Hyderabad princely state with India. இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினா கேட்கும் போது நம்ம சரியா ஆன்சர் பண்ண முடியாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஹிஸ்டரியில இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளியும் போறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஹைதராபாத் பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து இன்டெகிரேட் பண்றாங்க. ஹைதராபாத் வந்து பாகிஸ்தானோட சேர போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தோட நிஜாம் வந்து சொல்லுவாரு. ஆனா போலீஸ் ஆக்ஷன் மூலியமா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சேர்த்திருப்பாரு. அதுக்கு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமா இருந்திருக்காரு பார்க்குறோம். அதே மாதிரி டூரிங் இஸ் டென்யூர் 14% ரிசர்வேஷன் வாஸ் ப்ரொவைடட் வந்து பார்க்குறோம். பேக்வர்ட் கிளாஸ்க்கான ரிசர்வேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் வந்து வேற. ஆனா அப்ப அவருடைய டென்யூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 14% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பர்சனாலிட்டி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிஸ்ல நம்ம கேட்பாங்க ஃப்ரெண்ட். சோ அதுக்கு அடுத்து யூனிட் 5ல ஃபாரின் ஃபுட்வேர் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12,000 crore அப்படின்னு பார்க்குறோம். இது ஒரு பெரிய ஒரு முதலீடு. அதனால இதை பேஸ் பண்ணி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தமிழ்நாடு அட்ராக்டட் ஃபாரின் ஃபுட்வேர் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ்ல அட்ராக்ட் பண்ணிருக்கு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதுல நமக்கு முக்கியமானது என்ன
அப்படின்னா 80% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெதர் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸ்ல வந்து யார் இருக்காங்கன்னா விமன் இருக்காங்க அப்படி பார்க்குறோம். இந்த பாயிண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஈவன் நீங்கள் மெயின்ஸ்ல கூட இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணலாம் வந்து. ஸோ அப்போ அந்த தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரியவங்க 80% பேர் யார் இருக்குன்னா பெண்கள் இருக்கிறாங்க அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி 40% ஆஃப் இந்தியாஸ் லெதர் குட்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருந்து போகுதுன்னா தமிழ்நாட்டில இருந்து போகுது. அப்ப லெதர் குட்ஸை பொறுத்த வரையும் ஏற்றுமதியில முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரெண்டுமே வந்து அதுக்கு அடுத்து இந்தியாஸ் பேட்டரி ஸ்கீம் ஃபார் இவி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம இந்துல இருந்து வந்து தான் இந்திய அரசின் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி திட்டம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன ஸ்கீம் வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு பார்க்குறோம். PLI அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகளின் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கும் வகையில வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொண்டு வந்திருக்க திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா வந்து உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை அப்படின்னு பாக்குறோம். இந்த திட்டத்தை வந்து எதுல செயல்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்த பேட்டரி மின்சார வாகனங்கள் இருக்குல்ல அதுக்கான பேட்டரி தயாரிக்கிறாங்கல்ல ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ என்ன பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ACC அப்படின்ற பேட்டரி இது ஸ்டோரேஜ் டு பூஸ்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கிடைக்கும். ஏன்னா பேட்டரி பொறுத்தவரையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்நிய செலவான எது இருக்கும் அது காஸ்ட்லியாகவும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊக்கத்தொகை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கீழே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கனரக தொழில்கள் அமைச்சகத்தால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அது இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கீம்னாவே அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பேட்டரினும் போது எந்த டைப் ஆஃப் பேட்டரியை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா லித்தியம் அயான் அப்படின்ற பேட்டரி. அதே மாதிரி ஃபியூச்சர் அட்வான்ஸ்டு பேட்டரி டெக்னாலஜி புதுசாக ஏதாவது அட்வான்ஸ்டு பேட்டரி டெக்னாலஜி வருதுன்னா ஸோ அதையும் இந்த ஸ்கீம் வந்து சப்போர்ட் பண்ணும். ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய லித்தியம் அயான் பேட்டரி இருக்குல்ல ஸோ அந்த பேட்டரியை வந்து இந்த ஸ்கீம் வந்து சப்போர்ட் பண்ண ஆதரிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இறக்குமதியை குறைக்கணும் அப்படின்றது அதனுடைய ஒரு பாயிண்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்தியாவிலே உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதா வந்து எது இருக்குன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும். ஏன்னா பெட்ரோல் டீசல் அதனால கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அதிகமாக இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்றது பாயிண்டா வந்து இருக்கு. ஸோ இது வந்து யூனிட் 5 ஃப்ரெண்ட். அடுத்து யூனிட் 6ல தான் நம்ம கொஞ்சம் நிறையவே கண்டென்ட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து இருக்கு அப்படின்னு ஒன் பை ஒன்னா நம்ம போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னு கீழடி ஓப்பன் ஏர் மியூசியம் அப்படின்றது இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். எப்போ பண்ணாங்கன்னா மார்ச் 5, 2025. ஸோ அது அகைன் நமக்கு நியூஸ் பேப்பர்ல இப்போ வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகம் அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு எந்த ரிவர்ல இருக்கு கீழடி அப்படின்னு பார்க்கும்போது வைகை ரிவர்ல இருக்கு. எந்த மாவட்டம் அப்படின்னா மதுரைக்கு அருகில், ஆனால் மதுரை மாவட்டம் கிடையாது, சிவகங்கை மாவட்டம் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுவும் பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் சேர்த்து நோட் பண்ணிக்கோ. அப்போ வைகை ஆற்றின் கரையில் கீழடி அமைந்துள்ளது. ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து கார்பன் டேட்டிங் பண்ணும்போது இது எவ்வளவு ஆண்டுகள் வந்து பழமையானது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது வந்து 6th century இருந்து 3rd century. நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஏற்கனவே நோட் பண்ணா அப்ப கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6th century பேக் அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அர்பன் சிவிலைசேஷன் அங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத பாயிண்ட். நகரப்புற நாகரிகம் அப்படின்னு இருந்திருக்கு. அப்போ ஓப்பன் ஏர் மியூசியம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து அங்க இருக்கிறத அங்கேயே கன்சர்வ் பண்றது. ஏற்கனவே இன்ஸ்டிடியூட் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா வந்து விலங்கினங்கள் தாவரங்கள் எங்க இருக்கோ அந்த இடத்துல கன்சர்வ் பண்றதுக்கு நம்ம என்விரான்மெண்ட்ல வந்து இன்ஸ்டிடியூட் கன்சர்வேஷன் அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணி நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் ஏர் மியூசியம் அப்படின்னு ஏற்படுத்துறது அப்படின்றது உள்ளிட பாதுகாப்பா வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப இது வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு மியூசியம் அப்படின்னு. சோ இந்த கீழடியில நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதுலாம் முக்கியமானது என்னன்னா ரிங்வெல் அப்படின்றது இருந்திருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வளைய கிணறுகள் இருந்திருக்கு. அப்போ மேம்பட்ட நீர் மேலாண்மை அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் நம்ம இப்போ 6th century அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறோம். அதே மாதிரி பிரிக் மேக்கிங் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. வந்து அப்போ கல் எல்லாமே ஒரே சைஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ செங்கல் தயாரிப்புக்கான சான்றுகள் இருந்திருக்கு. சீரான அளவான செங்கற்கள் அப்படின்றது இருந்திருக்கு. கட்டுமான தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துருக்கு. தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற போது அப்போ இயர்லி லிட்ரஸிக்கான வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ். ஏன்னா சங்க காலம் போது கிமு 300ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் இப்போ கிமு 600 அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 300 வருஷம் நம்ம பின்னாடி போகிறோம். அப்போ தமிழ் பிரம்மி கல்வெட்டுகள் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். நான் அண்டர்லைன் பண்ணுறதா கீவேர்டு ஃப்ரெண்ட். ஸோ அதுதான் வந்து கீழடியில இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளைய கிணறுகள் அப்படின்னு பார்க்குறோம், செங்கல் அப்படின்னு பார்க்குறோம், தமிழ் பிரம்மி கல்வெட்டுகள் அப்படின்னு பார்க்குறோம். இது இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வேற என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகள், அப்புறம் சங்கினால் செய்யப்பட்ட பொருட்கள் அண்ட் இரும்பு கருவிகள், சுடுமண் பொருட்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா கீழடியில கிடைச்சிருக்கு. அதுதான் அந்த மியூசியத்திலையும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி
இங்க அந்த ஃபைண்டிங்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து அர்பன் செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம், நகர்ப்புற வாழ்க்கை முறை அங்கே இருந்து அப்போ பிளானடு அர்பன் செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து என்ன கிடையாதுன்னா ரூரல் அபிடேஷன் கிடையாது. அப்போ கிராமப்புற வாழ்க்கை அங்கே வாழல, நகர வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ நகர வாழ்க்கை உருவாகிறதுக்கு முன்னாடி கிராமப்புற வாழ்க்கை வாழ்ந்திருக்கும். அப்போ இன்னும் டேட் பேக் வந்து பின்னாடி போகுது அப்படின்றதா நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. லொகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தகைன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்குறோம். கீழடி சிவகங்கை மாவட்டம் கொந்தகைன் ஊரில் அமைந்துள்ளது கீழடி. அப்போ சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் ஓப்பன் ஏர் மியூசியத்தில் இதுதான் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஓப்பன் ஏர் மியூசியம் இன் இந்தியாவில் இது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆர்காலஜிக்கல் மியூசியமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வேற எங்கேயும் இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய மியூசியம் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் கீழடி வந்து இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி எக்ஸ்கவேஷன் டு எக்ஸிபிஷன் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அகழ்வாய்வு முதல் கண்காட்சி வரை அப்படின்ற ஒரு திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து கீழடியை வந்து பார்த்தீங்கன்னா மியூசியத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருணை மியூசியம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பொருணை அருங்காட்சியகம் அப்படின்னு பார்க்குறோம். எங்க இருக்குன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது எந்த ஆற்றங்கரையில இருக்கு அப்படின்னா தாமிரபரணி ஆற்றங்கரை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ தாமிரபரணியோட இன்னொரு பேர் என்னன்னா பொருணை அப்படின்ற பேர் வந்து தமிழ் பேர்ல வந்து பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்க வந்து என்ன வந்து பொருணை மியூசியத்துல இருந்து வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து எங்கெங்க ஆர்காலஜிக்கல் சைட்ல இருந்து எடுத்த பொருட்கள் தான் இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, துளுக்கர்பட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, துளுக்கர்பட்டி சொல்லிட்டு இங்க 4 சைட்ல இருந்த பொருள் தான் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க பொருணை மியூசியத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இங்க என்னென்ன எவிடன்சஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து பரியல் பிராக்டிசஸ் வந்து அங்க நம்ம ஏற்கனவே கிடைச்சதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ ஆதிச்சநல்லூர்ல வந்து இறந்தவர்களை புதைப்பதற்கான நடைமுறைகள் அப்படின்னு பார்க்குறோம். அந்த முதுமக்கள் தாலி அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ட்ரேடு, அர்பன் கல்ச்சர் ஆஃப் ஏன்ஷியன் தமிழகம் அப்படின்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பொருணை மியூசியம் எங்கே இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ திருநெல்வேலியில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எந்தெந்த சைட்ல இருந்து கிடைச்சதெல்லாம் அங்கே காட்சிப்படுத்தினாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்ட். ஸோ இது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா ராஜேந்திர ஒன் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சோழர் காலத்துல வந்து இந்த நகரம் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அவங்களோட தலைநகரமா இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த சோழா கேபிட்டல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ராஜேந்திர ஒன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஸோ அங்கே தான் அந்த மியூசியம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ டெடிகேட்டட் சோழா ஹெரிட்டேஜுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த மியூசியம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பறைசாற்றுறதுன்னா ஸோ அவங்கள பத்தினது ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டோரி ஆஃப் சோழா எம்பரேஸ் எக்ஸ்பான்ஷன் இது எல்லாமே வந்து அந்த மியூசியத்தில் காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா அர்பன் லைஃப் எப்படி இருந்திருக்கு, ட்ரேட் எப்படி இருந்திருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்திருக்கு, டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்திருக்கு 11ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு அப்படின்றத வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற மியூசியத்தில் காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு. அடுத்து நாவை மியூசியம் எங்கன்னா தனுஷ்கோடியில் அப்படின்னு நியர் ராமேஸ்வரம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ தனுஷ்கோடியில் ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாவை அருங்காட்சியகம் அப்படின்னு பார்க்குறோம். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னா வந்து இந்தியன் நேவி, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது அப்படின்னு. ஸோ அப்போ இந்திய கடற்படையால் நிறுவப்பட்டது அப்படின்னு. அண்ட் நாவல் ஏவியேஷன் மேரிடைம் ஹெரிட்டேஜும் அண்ட் மெட்டீரியல் எக்ஸ்கவேட்டட் ஆலங்குளம். அப்போ ஆலங்குளத்தில் கண்டறியப்பட்ட மெட்டீரியல் இருக்குல்ல அகழ்வாய்ச்சி பண்ணலாம். அதுவும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடற்படை விமான போக்குவரத்து கடல்சார் பாரம்பரியத்தை அந்த மியூசியத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னு. நாவை அப்படின்னா அது தமிழ் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் வெசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஹிஸ்டாரிக்கலா. அப்போ படகு கப்பல் அப்படின்றது தான் நாவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து. ஸோ அதுதான் வந்து அங்கே மியூசியமாக வச்சிருக்காங்க அப்படின்னு. அடுத்து கிராண்ட் சோலா மியூசியம் அப்படின்றது எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு பார்க்குறோம். கேபிட்டல் ஆஃப் சோலா எம்பியர் அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் சோழ அருங்காட்சியகம் அப்படின்னு ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சோழா டைனாசிட்டி பற்றி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் டெம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பெரிய கோயில் சொல்லிட்டு யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும் வந்து. ஸோ இது தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து 2023-24 வந்து பார்த்தீங்கன்னா சோழா டைனாசிட்டி வந்து அந்த லீகசியை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கான ஒரு மியூசியம் அப்படின்றத வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து நொய்யல் மியூசியம். நொய்யல் அப்படின்னும் போது ஆறு அப்படின்னு நமக்கு தெரியும், அது வந்து காவிரி ஆறின் துணை ஆறு அப்படின்னு நமக்கு தெரியும். இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ ரிவர் பேஸ்டு சிவிலைசேஷன் ட்ரெடிஷனல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா அது தீமா வச்சு அதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எந்த மாவட்டம் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். எந்த ஆறுனா நொய்யல் ஆறு, அதான் நொய்யல் அருங்காட்சியகம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா கொடுமணல்ல எக்ஸ்கவேட் பண்ண பொருள். ஏன்னா கொடுமணல் அப்படின்றது ஈரோடுல தான் இருக்கு. ஸோ அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ண பொருட்கள் எல்லாமே இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்போ கொடுமணலில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்கள் தான் நொய்யல் அருங்காட்சியகத்தில் இருக்கு, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல வந்து முக்கியமா என்னன்னா இரிகேஷன் சிஸ்டம், டேங்க்ஸ், கெனால்ஸ் அண்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ராக்டிசஸ் அப்படின்றத கொங்கு நாடுல எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பத்தி விளக்கக்கூடிய அப்போ இது வந்து அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் தான். ஆனா எந்த மாவட்டம் அப்படின்றது முக்கியம், அங்க இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி தளம் என்ன அப்படின்றது முக்கியம். ஸோ அதுதான் நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா மாமல்லபுரம் அப்படின்னு. இது யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம்.
தமிழ் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் வித் எம்பசைஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆர்டிஸ்டிக் ட்ரெடிஷன். யாருடைய பீரியட்னா பல்லவா அப்படின்னு பார்க்குறோம். மாமல்லபுரம் அப்படின்னாவே மகாபலிபுரம் அப்படின்னு வரும்போது நம்ம பல்லவர்கள் காலத்தை சார்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சாரி. அடுத்து The museum explains Tamil civilization from Sangam age to modern period அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓவராலா இது எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இந்த மியூசியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மிஸ்லனியஸ்ல இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு 15th ரைசிங் டே அப்படின்னு பார்க்குறோம். சாரி சார். இந்தியன் கோஸ்ட் கார்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1977 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்திய கடலோர காவல் படை அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது வந்து 1977 நிறுவப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அது கோஸ்ட் கார்டு ஆக்ட் வந்து 1978 அப்படின்றது கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ அப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண அதுக்காக ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்குறோம். வந்து காவல்படை சட்டத்தின் கீழ் இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். இவங்களுடைய வேலை இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்து மேரிடைம் லா அது ரெஸ்பான்சிபிளா டிஃபென்ஸ், அதாவது மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கீழே அவங்க வருவாங்க. மேரிடைம் லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன் இந்தியாஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணா பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரணும்? பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இவரோட கீ ரோல் அப்படின்னு பார்க்கும்போது கோஸ்டல் செக்யூரிட்டி, சர்ச், ரெஸ்கியூ அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஆன்டி ஸ்மக்லிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெரைன் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே இவங்க பண்ணக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். சாரி. ஸோ அப்போ கடலோர பாதுகாப்பு தேடல் அது வந்து சார் அப்படின்னு சொல்லுவது பார்த்தீங்கன்னா ஸோ செக்யூரிட்டி அண்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் ஆன்டி ஸ்மக்லிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெரைன் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு இவங்க வந்து பண்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தினமணி, தி ஹிந்து, பிஎம்பியில் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட். See you on next another video.